Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் Sigmoid Neurons பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் Perceptron பற்றி பார்த்தோம். ஸோ Perceptronல சில பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது, ஏன்னா என்டையர் டீப் லேர்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த Sigmoid Neurons பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ஈவன் இப்போ இருக்கிற ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஸோ அதில் யூஸ் பண்ண நியூரானில் கூட Sigmoid Neuronsல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஐ பிலீவ் தட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பேசிக்கான ஐடியா இருக்குதுன்னு நம்புகிறேன். அதாவது மிஷின் லேர்னிங்கில் பேசிக்கான ஐடியா இருக்குதுன்னு நம்புகிறேன். மிஷின் லேர்னிங்கில் லீனியர் ரெக்ரேஷன் இருக்குது, லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் இருக்குது. லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் வி யூஸ் தட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஒரு கிளாஸிஃபிகேஷன் டாஸ்க்கு நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ரைட்? ஸோ ரீகேப் ஆஃப் Perceptron. ஸோ Perceptronல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ஸோ என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, என்னென்னலாம் சால்வ் ஆச்சு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பூலியன் இன்புட்ஸ். அதாவது இன்புட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா வந்து அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது Perceptronல, ரைட்? பூலியன் வேல்யூஸாக இல்லைனா கூட பரவாயில்ல, we were able to have real valued inputs. ரியல் வேல்யூட் இன்புட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் 1 2 3 4 அந்த மாதிரி. பூலியன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இல்லாமல் இன்புட் இருந்தாலும் வந்து Perceptron வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஏன்னா how did we solve this problem? We solved this using Perceptron. ஸோ நம்ம முன்னாடி Perceptronக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மிக்கோலஜ் நியூரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் ஆச்சு. பட் ஆனால் Perceptronல ரியல் வேல்யூட் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் ஆச்சு. ஸோ அதனால we were able to solve the problem. Second question, do we always need to hand code the threshold? Threshold நம்ம கிட்ட ஒரு வேல்யூ வந்துச்சு தெரியுமா, which is theta or minus of bias நம்ம சொல்லலாம். minus of w0 is nothing but bias. So bias and threshold வந்து we can say it interchangeably. bias threshold ரெண்டுமே வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அது எப்படி நம்ம மேனுவலாக செட் பண்ணோமா த்ரெஷோல்டு? ஆப்வியஸாக வந்து நம்ம மிக்கோலஜ் நியூரானில் த்ரெஷோல்டை மேனுவலாக செட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் Perceptron நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? Perceptronல வந்து we understood that even the threshold can be learned. நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணப்போ அந்த த்ரெஷோல்டையும் சேர்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது, ரைட்? ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை. all inputs equal. What if we want to assign more weights or importance to some inputs? ஸோ இந்த பிரச்சனையும் வந்து Perceptronல சால்வ் ஆகிடுச்சு. எப்படி சால்வ் ஆச்சு? ஏன்னா Perceptronல வந்து இன்பில்ட்டாகவே வெயிட்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது, which is டபிள்யூங்கிற வெயிட்ஸுங்கிற வேல்யூ இருக்குது. அதனால் வந்து we were able to solve this third question also. அப்புறம் what about functions which are not linearly separable? linearly separable ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது? அதுவுமே நம்மளால் Perceptron யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா we used multi-layer network of Perceptron, right? ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் multi-layer network of Perceptron or neural networks. ஸோ அதை வச்சு non-linearly separable ஃபங்க்ஷனையும் வந்து நம்மளால் நான்-லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளால் வந்து Perceptron யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது, ரைட்? ஸோ எந்த பிரச்சனை வந்து இன்னும் நம்மளால் சால்வ் பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ அதான் இது. வாட் இஃப் த அவுட்புட் y இஸ் அ ரியல் நம்பர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்? ஸோ நம்ம Perceptronல இது வரைக்குமே நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம அவுட்புட் வந்து either 0 இல்லை 1 தான் இருக்கும், ரைட்? 0 இல்லை 1 மட்டும் தான் வந்து அவுட்புட்டாக வந்துச்சு Perceptronல. பட் ஆனால் எனக்கு வந்து 0 1 வந்து எனக்கு அவுட்புட் வேணும். எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும், 56ங்கிற ஒரு நம்பர் வேணும், 70ங்கிற ஒரு நம்பர் வேணும். ஸோ ரியல் வேல்யூட் அவுட்புட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம், Perceptron will fire if the weighted sum of its input is greater than the threshold. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், w1 x1 ப்ளஸ் w2 x2 ப்ளஸ் w3 x3 ப்ளஸ் wn xn. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து இந்த என்டையர் சம் வந்து if this is greater than some threshold, let's say threshold வந்து 0.5 சொல்லலாம். சப்போஸ் இந்த சம் இருக்குது தெரியுமா, w1 x1 w2 x2. ஸோ இந்த சம் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0.5 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான் வந்து ஃபயர் ஆகும், விச் மீன்ஸ் 1 நம்மளுக்கு அவுட்புட் வரும். சப்போஸ் நம்ம சம் வந்து 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அவுட்புட் 0ன்னு வரும், ரைட்? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் Perceptronல. பட் ஆனால் இந்த த்ரெஷோல்டு இருக்குது தெரியுமா, இந்த த்ரெஷோல்டு தான்னா 1 அவுட்புட்டு, த்ரெஷோல்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 0 அவுட்புட்டாக வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக Perceptronல. பிகாஸ் ஏன்னா there are problems in which we don't want zeros and one as output. நம்மளுக்கு வந்து இந்த 76 56 33 இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் ரியல் வேல்யூவில் நம்மளுக்கு அவுட்புட் தேவையாக இருக்கலாம், ரைட்? சில ப்ராப்ளம்ஸில். பட் அந்த மாதிரி ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா Perceptron யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ரியல் வேல்யூ நம்பர்ஸ் கிடைக்காது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ we can't use Perceptron there.
ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட், ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த த்ரெஷோல்ட் லாஜிக், ஸோ இந்த த்ரெஷோல்ட் லாஜிக்கில் வந்து பிரச்சனை இருக்குது. என்னன்னா இங்கே பாருங்கள், the threshold logic used by perceptron is very harsh. For example, let us return to a problem of deciding whether we like the movie or not. ஸோ ப்ரீவியஸ் இதில் நம்ம வந்து ஒரு கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதாவது டைரக்டர் அட்லியாக இருக்கணும், அப்புறம் மூவி ஜானர் த்ரில்லராக இருக்கணும், அப்புறம் வந்து ஆக்டர் விஜயாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 வேரியபிள்ஸ் வச்சு, ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் நம்ம வந்து வேரி பண்ணி நம்ம மூவி பார்க்கலாமா வேண்டாமா, லைக் வெதர் ஷுட் பி வாட்ச் த மூவி ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சேம் அதே எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த த்ரெஷோல்ட் லாஜிக்கில் என்ன பிரச்சனைனா, லெட்ஸே வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இட் சீம்ஸ் ஹார்ஷ் தட் we would like a movie with rating 0.51 but not with a rating of 0.49. ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளோட சம் வந்து நம்மளோட பர்செப்ட்ரானோட வெயிட்டட் சம் வந்து 0.51 வருதுன்னு வச்சுக்கோங்க. 0.51 வந்துச்சுன்னா நம்மளோட பர்செப்ட்ரான் என்ன ஃபயர் பண்ணோம், என்ன அவுட்புட் வரும், 1ன்னு அவுட்புட் வந்துடும். பட் ஆனால் இந்த 0.5க்கு கீழே 0.49 நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருது, ரைட். 0.49 வந்து நம்மளோட சம்முன்னு வருது. ஸோ இப்படி சம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0ன்னு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி நாட் வெரி ப்ராக்டிக்கல். ஏன்னா இப்போ 0.49க்கும் 0.51க்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு 49% எனக்கு அவுட்புட் வருதுன்னா 0.49 அவுட்புட் வருதுன்னா ஓகே, சும்மா போய் படம் பார்க்கலாமேன்னு கூட நான் போய் பார்க்க சான்ஸ் இருக்குது. நான் வந்து 0.49 வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த படம் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன், ரைட். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு த்ரெஷோல்ட் லாஜிக் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பெர்செப்ட்ரானில். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னது, நம்ம த்ரெஷோல்ட் லாஜிக் வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போது, ரைட். அண்ட் இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் வந்து என்ன சொல்ல வரோம்னா, ஸோ இந்த டீட்டா இருக்குது தெரியும், இந்த W0 இருக்குது தெரியுமா, மைனஸ் ஆஃப் W0, திஸ் இஸ் நத்திங் பட் த த்ரெஷோல்டு. ஸோ நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த W0க்கு கம்மியாக வந்து நம்ம வெயிட்டட் சம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து 0ன்னு வருது, அவுட்புட் எல்லாமே 0. பட் ஆனால் W0 தாண்டிடுச்சுன்னா அவுட்புட் வந்து 1ன்னு வருது பாருங்கள் இந்த Y ஆக்சிஸில். ஸோ Y ஆக்சிஸ் வந்து அந்த W0 கீழே வந்து திஸ் இஸ் 0, ஆனால் W0 தாண்டின உடனே வந்து அவுட்புட் 1ன்னு வருது பாருங்கள். ஸோ பேசிக்காக நம்மளோட இந்த த்ரெஷோல்ட் லாஜிக் நம்ம பார்த்தோம் தெரியுமா பெர்செப்ட்ரானில், திஸ் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் அ ஸ்டெப் ஃபங்க்ஷன். அதாவது அட் சர்டன் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு அவுட்புட் 0ன்னு வருது. பட் ஆனால் திடீர்னு வந்து அந்த பாயிண்ட்டை தாண்டிட்டோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து 1ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ஷான பிஹேவியர் நம்மளுக்கு தேவையில்லை, ரைட். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண நம்ம போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபார் மோஸ்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் வி வுட் எக்ஸ்பெக்ட் அ ஸ்மூத்தர் டெசிஷன் ஃபங்க்ஷன் which gradually changes from 0 to 1. 0 to 1 வந்து கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஸ்மூத்தர் டெசிஷன் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இந்த பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணால் இது வந்து ஒரு டக்குன்னு வந்து 0லேருந்து 1, 1லேருந்து 0 அந்த மாதிரி டெசிஷன் மாறுது. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் பேசிக்காக, ரைட். மூவிங் அஹெட், ஆல் ரைட். இன்ட்ரோடக்ஷன் டு சிக்மாய்ட் நியூரான்ஸ். ஸோ சிக்மாய்ட் நியூரான்ஸ் வந்து இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பேசிக்காக, ரைட். ஸோ அந்த ப்ளூ கலராக இருக்குது தெரியுமா, ப்ளூ கலர் இஸ் நத்திங் பட் அந்த பெர்செப்ட்ரானோட த்ரெஷோல்ட் லாஜிக். பட் ஆனால் அந்த ரெட் கலர் இஸ் த சிக்மாய்ட் நியூரான். ஸோ சிக்மாய்ட் நியூரான் பாருங்கள், இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக இது சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து லைக் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த எஸ் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்கில் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனும் சிக்மாய்டுமே வந்து சேம் தான், சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் பேசிக்காக. ஸோ I can say like f of x equal to 1 divided by 1 plus e power minus x. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஈக்குவேஷன் பேசிக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த வீடியோ எங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட் புக்கும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு வாட் யூ கேன் டூ இஸ் பென் அப்புறம் ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை வந்து நீங்கள் 1, 2, 3, 4 அந்த மாதிரி வந்து எக்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஒய்யை வந்து இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். y is nothing but 1 divided by 1 plus e power minus x. ஸோ y வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ எக்ஸ் ஒய், ஸோ இந்த எக்ஸ் ஒய்யை வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒரு கிராஃப் எடுத்து ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பிளாட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், ரைட். ஸோ இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்மூத்தர் டெசிஷன் ஃபங்க்ஷன். இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்மூத்தாக தான் வந்து சேஞ்ச் ஆகுது, ரைட். ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகுது. இட்ஸ் நாட் லைக் த ப்ரீவியஸ் பெர்செப்ட்ரானோட த்ரெஷோல்ட் லாஜிக் மாதிரி இல்லை. ஸோ அதனால் வி வில் பி யூஸிங் தி சிக்மாய்ட் நியூரான். ஸோ நீங்கள் கேட்கலாம், நாம் ஏன் சிக்மாய்ட் தான் யூஸ் பண்ணுறோம், நிறையா இதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு கொஷின் வரலாம். ஆப்வியஸாக யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பட் ஆனால் இதுக்கு சிக்மாய்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது.
ஸோ யூ கேன் கோ த்ரூ த லிட்ரேச்சர். பட் ஆனால் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் tan hன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்? tan hன்னு சொல்லலாம், tan h. ஸோ இந்த tan h ஃபங்க்ஷனுமே வந்து சேம் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிட்வீன் 0 to 1 நினைக்கிறேன், இட்ஸ் பிட்வீன் -1 to 1 நினைக்கிறேன் ரேஞ்சு, -1 to 1. பட் ஆனால் இந்த சிக்மாய்ட் நியூரானோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0 to 1 பேசிக்காக. ஸோ பேசிக்காக இந்த மிடில் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இந்த மிடில் பாயிண்ட் வந்து திஸ் டினோட் 0.5 பேசிக்காக. ஸோ இது ஒரு ரீசன் வை வி ஆர் யூஸிங் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக, ரைட்? அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் யூஸிங் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து அந்த பர்செப்ட்ரானில் இருக்கிற அந்த ஆர்ச் லாஜிக்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிக்மாய்ட் நியூரான்னா என்னென்னு பார்ப்போம் இப்போது. ஸோ சிக்மாய்ட் நியூரான்னா இதான், இட்ஸ் நத்திங் பட் நம்ம இந்த பெர்செப்ட்ரான் நம்ம என்ன பண்ணோம், பெர்செப்ட்ரானில் வந்து இந்த லாஜிக் இருந்துச்சு which is like g of x. g of x ஓட லாஜிக் என்னது, this is like g of x is nothing but நம்மளோட weighted sums வந்து greater than g of x வந்து g of x is nothing but the weighted sum. So இந்த weighted sum வந்து if it is greater than or equal to thresholdலாம் இருந்துச்சுன்னா, threshold which is theta or minus w naught, right? So இது வந்து if this is greater than or equal to 0 வந்துச்சுன்னா we output at 1 as answer. அதே வந்து g of x வந்து if this is lesser than the theta அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், we output at 0 as the output, right? So இதுதான் வந்து பெர்செப்ட்ரானோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, பெர்செப்ட்ரானோட அந்த டெசிஷன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, ரைட்? பட் ஆனால் இந்த சிக்மாய்ட் நியூரானில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிக்மாய்ட் நியூரானில் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த g of x நம்ம என்ன பண்ணோம், g of x வந்து greater than certain thresholdனா 1 ரிட்டர்ன் பண்ணோம், smaller than certain thresholdனா 0 ரிட்டர்ன் பண்ணோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா what we are doing is we are using the sigmoid function. Sigmoid function is nothing but இதுதான், இந்த 1/1 plus e power minus x. ஆனால் அந்த e power minus 6 இருந்துச்சு நம்ம, இந்த minus x நம்ம இங்கே பார்த்தோம் தெரியுமா, இந்த minus x-க்கு பதிலாக what we are substituting is x-க்கு பதிலாக w into x வந்து நம்ம substitute பண்ணுறோம், which is nothing but weight into the input, ரைட்? ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா பாருங்கள். இது வந்து summation of w into x இருக்குது. பிகாஸ் ஏன் சமேஷன் இருக்குது, பிகாஸ் there are multiple inputs, இங்கே multiple inputs multiple weights இருக்குது பாருங்கள். அதனால தான் இங்கே வந்து நம்ம சமேஷன் பண்ணுறோம், wx summation, wi xi summation. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த WIXI வந்து இந்த சிக்மாய்டில் வந்து கேல்குலேட் ஆகிட்டு சம் அவுட்புட் வரும். லெட்ஸே அவுட்புட் வந்து 0.53 வருது. ஸோ 0.53 வருதுன்னா 0.53 தான் அவுட்புட் ஆகும் இங்கே, ரைட்? இங்கே y வந்து 0.53 தான் அவுட்புட் ஆகும், 1 அவுட்புட் ஆகுது. என்ன வேல்யூ வருதோ அது வந்து அப்படியே அவுட்புட் ஆகிடும். ஸோ பேசிக்கான ஒரு விஷயமே இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால we can actually output the probabilities, of watching the movie, not the 1 or 0. நம்ம பைனரி அவுட்புட்டை வந்து பைனரியாக நம்ம வந்து அவுட்புட் பண்ணலை, zeros and ones மட்டும் நம்ம அவுட்புட்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணல. we are outputting the probabilities. there are chances that அவுட்புட் வந்து 0 வரக்கூட சான்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் a probability 0 நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நம்ம வந்து ரியல் வேல்யூட் அவுட்புட் வேணும்னாலும் வந்து நம்மளால் வந்து அவுட்புட் பண்ண முடியுது இதை யூஸ் பண்ணி, பிகாஸ் இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரைன்டு டு 0 or 1. புரியுதுன்னு நம்புறேன். ஸோ மூவிங் அஹெட், ஆல் ரைட். ஸோ இப்போ சிக்மாய்ட் நியூரான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சிக்மாய்ட் நியூரான் பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதோட கோல் தான் என்ன ஆக்சுவலி? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம், அதாவது தெர் ஆர் சர்டைன் ப்ராப்ளம்ஸ் இன் ரியல் லைஃப் இன் விச் வி கான்ட் ஆக்சுவலி ட்ரா லீனியர் பவுண்டரி. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஒரு லீனியர் பவுண்டரி ட்ரா பண்ணனா என்னால் வந்து இந்த ரெட் பாலையும் ப்ளூ பாலையும் செப்பரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக என்னால் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கணுன்னா, we will accept that it is hard to drive the error to 0 in most of the cases. Still we will instead aim to reach the minimum possible error. அதாவது மோஸ்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரரை வந்து 0 நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இதில் பேசிக்காக எரர்னா என்னது ஆக்சுவலி? ஸோ இந்த லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த லைன் ட்ரா பண்ணுறேன். பட் ஆனால் ப்ளூ கலர் பால் எல்லாமே ஒரு பக்கம், ரெட் கலர் பால் எல்லாமே ஒரு பக்கம் வந்திருக்கா? கண்டிப்பாக வரல. கண்டிப்பாக வர மாதிரி என்னால் லைனும் இந்த டெசிஷன் லைனும் என்னால் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எரர் வில் நாட் பி ஈக்குவல் டு 0 எனி டைம், ரைட்? பட் ஆனால் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ட்ரை டு மினிமைஸ் த எரர். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் இங்கே. ஸோ நம்ம எரரை வந்து மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு லைக் கெட் எரர் ஆஸ் 0. ஸோ நம்ம கோலே வந்து இஸ் டு மினிமைஸ் த எரர், ரைட்? ஸோ இப்போது ஒரு ஐடியலான ஒரு மெஷின் லேர்னிங் செட்டப்புக்கு நம்ம இப்போ வருவோம். ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எக்ஸ்ஐ இந்த ஒரு இதில் வந்து டேட்டா இருக்குது, டேட்டா செட் நம்மக்கிட்ட இருக்குது. மாடலோட ரெப்ரஸன்டேஷன் பாருங்கள். மாடல் இஸ் நத்திங் பட் ஒரு இன்புட் தரேன், ஒரு இன்புட் எக்ஸ் தரேன், ரைட்? ஒரு இன்புட் எக்ஸ் தரேன்னா ஒரு இன்புட் எக்ஸை வந்து நான் வந்து இன்புட்டாக தரேன். இந்த இன்புட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கோ த்ரூ சம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்.
f of x is nothing but the function. அந்த ஃபங்க்ஷனில் வந்து there will be many operations in like addition subtraction என்ன நடக்கும் அதில். அண்ட் அகைன் சிக்மாய்டுமே வந்து இதில் நடக்கும். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து இங்கே லெட்ஸ் சே f of x is some function, right? let's not complicate, it's just a function. ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, நம்ம அவுட்புட் வந்து y வரும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மாடல். திஸ் இஸ் த கோர் ஆஃப் மிஷின் லேர்னிங் as well as டீப் லேர்னிங். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து we have taken it as y equal to a sigmoid function. இந்த f of x வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is nothing but a sigmoid function. ஸோ அதை வந்து நம்ம இப்படியுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் இதை பார்த்து ஒன்றும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. பட் இட்ஸ் அகெயின் இந்த செட்டப்பில் த ஃபங்க்ஷன் இஸ் சிக்மாய்டு. பாராமீட்டர்ஸ் பாருங்கள். இன் ஆல் த அபோவ் கேசஸ் w இஸ் த பாராமீட்டர். வெயிட்டுங்கிறது நம்ம பாராமீட்டர் which needs to be learned from the data. wங்கிறத வந்து நம்ம செட் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து அதை வந்து அந்த மாடல் ட்ரெயின் பண்ணும்போது அந்த wங்கிற வேல்யூ வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம கற்றுக்க போகிறோம் பேசிக்காக, ரைட்? லேர்னிங் அல்கோரிதம் அண்ட் அல்கோரிதம் ஃபார் லேர்னிங் த பாராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த wங்கிற பாராமீட்டரை வந்து நம்ம லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அல்கோரிதம் தேவை, கரெக்டாக? ஸோ அந்த அல்கோரிதம் வந்து தேர் ஆர் மல்டிபிள் அல்கோரிதம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பெர்செப்ட்ரான் லேர்னிங் அல்கோரிதம் நம்ம பார்த்தோம், பெர்செப்ட்ரான் பார்க்கும்போது. அண்ட் தெர் இஸ் சம்திங் கால் gradient descent which is being used in all the மாடல்ஸ் பேசிக்காக. ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிட்டாலே gradient descent தான் வந்து மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ லேர்னிங் அல்கோரிதம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ, ரைட்? வி நோ தட் வி கேன் யூஸ் சம் லேர்னிங் அல்கோரிதம் டு லேர்ன் த பாராமீட்டர்ஸ். ஆப்ஜெக்டிவ் என்னது? ஆப்ஜெக்டிவ் ஆர் லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லாஸ் ஃபங்க்ஷன் லெட்ஸ் ரெப்ரசன்ட் இட் அஸ் L. ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து தெர் ஆர் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக. கிராஸ் என்ட்ரோபி, பைனரி கிராஸ் என்ட்ரோபி, மீன் ஸ்கொயர்ட் எரர், அப்புறம் ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணி தெர் ஆர் வேஸ் டு சூஸ் த ஃபங்க்ஷன் அகெயின். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இந்த வீடியோவில் சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நம்ம ஏன் அந்த ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணுறோம்? பிகாஸ் நம்ம அந்த லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐடியலான இந்த W கிடைக்கும். ஐடியலான W as well as the bias B, ரைட்? ஸோ நம்ம இந்த bias as well as W both are learning parameters which needs to be learned. ஸோ இந்த பாராமீட்டர் வந்து ஆப்டிமலான வேல்யூ நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வந்து எரரை மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு செட்டப். ஆக்சுவலி இந்த செட்டப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. மூவிங் அஹெட். ஆல்ரைட், ஸோ சேம் செட்டப் தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து திஸ் இஸ் த லாஸ் ஃபங்க்ஷன் பேசிக்காக. லாஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர்ட் எரர். ஸ்கொயர்ட் எரர் இஸ் நத்திங் பட் இது வந்து லெட்ஸ் சே இது வந்து y hat. இது y hat இஸ் நத்திங் பட் த ப்ரெடிக்டட் வேல்யூ. அப்புறம் இது வந்து இப்போ yi வந்து திஸ் நத்திங் பட் அன் ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல்னா என்னது? ஆக்சுவல் இஸ் நத்திங் பட் த கிரவுண்ட் ட்ரூத். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து லீனியர் ரெக்ரெஷன்லேயே பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட் இன் திஸ் வீடியோ. ஸோ லீனியர் ரெக்ரெஷன் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலே மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் சீரீஸில் லீனியர் ரெக்ரெஷனில் இதே ஃபங்க்ஷன் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயர்ட் எரர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வாட் யூ ஷுட் நோ இஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து அஷ்யூம் பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம மினிமைஸ் பண்ண போகிறோம், ரைட்? நம்ம ஏன் மினிமைஸ் பண்ண போகிறோம்? பிகாஸ் டு லேர்ன் த ஆப்டிமல் வேல்யூஸ் ஆஃப் W and B which are the parameters, learnable parameters பேசிக்காக, ரைட்? ஸோ ஆல்ரைட், ஸோ மூவிங் அஹெட். ஸோ இது வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அகெயின் நான் இப்போ என்ன சொன்னனோ அதே தான் இருக்கும் இதில். அகெயின் ஜஸ்ட் ரீட் அண்ட் let me know if you have any doubts, right? Moving ahead. Alright, so goal தான் என்ன நம்மளுக்கு actually? Goal என்னது? Goal is to learn, goal is to find the optimal weights basically, optimal weights or bias, optimal learnable parameters basically. அதாவது நம்ம கோல் என்னன்னா, let's say there is this input, இந்த ஒரு இன்புட் இருக்கு. ஸோ இந்த இன்புட் இருக்கு, அப்புறம் இந்த ஒரு அவுட்புட் இருக்கு, ரைட்? ஒரு இன்புட் இருக்கு. ஸோ லெட் மீ ரெப்ரசன்ட் இட் ஹியர். எக்ஸுங்கிற ஒரு இன்புட் இருக்கு, அப்புறம் ஒய்ங்கிற ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ லெட் மீ சே 0.2 0.3 இஸ் த இன்புட், ரைட்? நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0.9ன்னு வச்சுக்கலாம், ரைட்? 0.9. ஸோ இப்போ வந்து இந்த இன்புட்லேருந்து இந்த அவுட்புட் வரணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவை, கரெக்டாக? ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஸோ இந்த ஒரு கேஸில் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? திஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் 3 into x, ரைட்? 3 into x, 3x. ஸோ 3 into x, x is nothing but the input. இன்புட் என்னது? 0.3. 0.3 into 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.9 கிடைச்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். பட் ஆனால்
இந்த 3 into xங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த 3 into xங்கிற ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் பேசிக்காக அந்த டீப் லேர்னிங்கில். இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ண போகிறோம் பை ட்ரைனிங் த மாடல் பேசிக்காக, ரைட். சேம் இதே விஷயம் தான் வந்து மிஷின் லேர்னிங் நடக்குது. ஸோ த கான்செப்ட் இஸ் given an x and an output y, we need to learn the optimal function such that given the x we get the we get the y, or we get a value which is closer to the y basically, right. அதாவது let's say நம்மளுக்கு வந்து நம்மளால இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்காக நம்மளால லேர்ன் பண்ண முடியல due to some reasons. பட் ஆனால் நம்ம லேர்ன் பண்ண ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா, இந்த எக்ஸ் வந்து பாஸ் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து த ஆன்சர் தட் வி ஆர் கெட்டிங் ஷுட் பி க்ளோஸ் டு 0.9. இப்போ 0.88 இந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. தெல் பி சம் லாசஸ் பட் இட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் வி ஷுட் ட்ரை டு மினிமைஸ் த லாசஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ், ரைட். புரியுது நம்புறேன். ஸோ அதான் வந்து இந்த ஸ்லைடில் இருக்குது பாருங்கள். Suppose we train the network with x, y 0.5 and 0.2. x வந்து 0.5, y வந்து 0.2. அப்புறம் இன்னொரு வேல்யூஸ் இருக்குது. x வந்து 2.5, அப்புறம் y வந்து 0.9. At the end of the training, we expect to find w. W is nothing but the weight and being வந்து bias such that இங்கே வந்து 0.5 is nothing but the x value and நம்ம அவுட்புட் வந்து y வந்து பார்த்தீங்கன்னா 0.2. அதாவது என்னோட x வந்து 0.5ன்னு கொடுத்து அவுட்புட் வந்து எனக்கு 0.2ன்னு வரணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஒரு எக்ஸை வந்து வையா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது 0.5 0.2 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் இங்கே. ஸோ அதுதான் வந்து இங்கே மெயினான கான்செப்ட். அண்ட் அகைன் வந்து இங்கே பாருங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் 2.5 நான் வந்து எக்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து y வந்து 0.9ன்னு வரணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கற்றுக்க போகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்க போகிறோம் பேசிக்காக. ஸோ திஸ் இஸ் த கோர் ஐடியா, right. In other words, we hope to find a sigmoid function such that 0.5, 0.2 and 2.5, 0.9 lie on this sigmoid. So இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வேல்யூஸ் இருந்துச்சு 0.2, 0.5, 0.2, 2.5, 0.9. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா this lie in the same sigmoid function. ஸோ இதுக்கான மீனிங் என்னது? மீனிங் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஒரே ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சுன்னு மீனிங் பேசிக்காக. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் விச் வி ஆர் லுக்கிங் ஃபார் பேசிக்காக. பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து கற்றுக்க போகிறோம்? ஸோ அதுதான் வந்து மெயினான கொஷின் இங்கே. ஸோ அதை பார்ப்போம் இப்போது. ஆல்ரைட், ஹவு டு ஃபைண்ட் த கரெக்ட் வேல்யூஸ் ஆஃப் W and B. நம்ம லேர்னபிள் பேராமீட்டர்ஸ் நம்ம சொன்ன முன்னாடி, ரைட். ஸோ இந்த லேர்னபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கிறது? ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அகெயின் நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த f(x) என்னது? f(x) இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக. ஸோ இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள், சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த 2.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் அகைன் 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.73 கிடைக்குது, 0.073 கிடைக்குது, விச் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ரிசல்ட்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம லைன் வந்து இப்படி வருது. நம்ம ஆக்சுவல் லைன் எப்படி வரணும்? ஆக்சுவல் லைன் ஷுட் டச் போத் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் சின்ஸ் த எரர் இஸ் 0.73 நம்ம லைன் வந்து இப்படி வருது, டச் ஆகாமல் வருது, ரைட். டச் ஆகாமல் இப்படி வருது. ஸோ எரர்னா என்னன்னு வந்து நிறைய பேர் டவுட் வரும். ஸோ எரர் இஸ் நத்திங் பட் இந்த டிஸ்டன்ஸுக்கு தெரியுமா, இந்த டிஸ்டன்ஸ் பேசிக்காக இந்த லைனுக்கு டிஸ்டன்ஸ், இந்த லைனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்டன்ஸுக்கு தெரியுமா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த 0.73. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரேண்டமாக வந்து WB வந்து நம்ம ரேண்டமாக வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நிறையா லைன்ஸ் கிடைக்கு பாருங்க, நிறைய ஃபங்க்ஷன் கிடைக்குது. அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அஸ் a 0 எரர் பேசிக்காக. ஸோ 0 எரர் நம்மளுக்கு எப்போ கிடைக்குது? வென் வெயிட் இஸ் 1.78 அண்ட் bias is -2.27. ஸோ மீனிங் என்னன்னா, இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வந்து தீஸ் ஆர் த மோஸ்ட் ஆப்டிமல் வேல்யூஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம், ரைட். ஸோ நம்ம வந்து மேனுவலாக சும்மா ஒரு கெஸ் ஒர்க்கில் நம்ம ஒரு ஹிட் அண்ட் ட்ரையலில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் வி கான் டூ திஸ் எவ்ரி டைம், ரைட். இந்த மாதிரி நிறைய ஒரு B தான் இங்கே இருக்குது. பட் ஆனால் நம்ம ஆக்சுவல் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பயஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒன்றா நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் தேவை. தெர் ஷுட் பி சம் லேர்னிங் அல்கோரிதம் டு லேர்ன் த வெயிட்ஸ் அண்ட் பயஸ்.
ஸோ அந்த லேர்னிங் அல்காரிதம் பேர் தான் கிரேடியன்ட் டிசன்ட். அதை பற்றி பார்ப்போம் இப்போது. ஆல்ரைட். ஸோ gradient descent is a very simple algorithm. ஸோ gradient descent பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதை போய் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் லைக் வாட் இட் இஸ் இன் திஸ் கண்டெக்ஸ்ட். டீப் லேர்னிங்கில் gradient descent என்னன்னு சொல்கிறேன். gradient descent is again used in linear regression as well. ஸோ அதை பற்றி தான் வந்து நான் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக கான்செப்ட் என்னென்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு மேக்ஸிமம் ஐட்ரேஷன் ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஐட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு லூப் ஆக்சுவலி. அதாவது 1000 டைம் ஐட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் பேசிக்காக, ரைட்? ஸோ 1000 டைம் தான் வந்து திஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், பட் ஆனால் 1000 டைம் 10,000 டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் பேசிக்காக, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம நியூ வெயிட் W new equal to W of old. Old is nothing but நம்மளோட பழைய வெயிட் W old மைனஸ் இந்த சிம்பிள் என்னங்கிற ஒரு சிம்பிள் இருக்குமா, திஸ் நாட் n, திஸ் இஸ் ஈட்டான்னு சொல்லணும். ஈட்டா இன்ட்டு gradient of W old, ரைட்? W old. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு பழைய வெயிட் இருக்குது. பழைய வெயிட் மைனஸ் ஈட்டா இஸ் நத்திங் பட் த லேர்னிங் ரேட் பேசிக்காக. இதுக்கு பேர் லேர்னிங் ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லேர்னிங் ரேட் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் லேர்னிங் ரேட் இஸ் நத்திங் பட் நம்பர் பேசிக்காக. ஸோ 0.01 நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் நத்திங் பட் அ நம்பர். This actually determines the speed of the update, right? So இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் பை திஸ். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. WT+1ங்கிறது நியூ வெயிட்டு, WTங்கிறது ஓல்டு வெயிட்டு, விச் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓல்டு வெயிட் மைனஸ் ஈட்டா விச் இஸ் த லேர்னிங் ரேட் இன்டூ த கிரேடியன்ட் ஆஃப் WT. கிரேடியன்ட் ஆஃப் WTங்கிறது என்னன்னா, திஸ் நத்திங் பட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா பயாஸும் நம்ம அப்படி தான் அப்டேட் பண்ண போகிறோம். பயாஸ்க்கு பாருங்கள், உங்களுக்கே புரியும் இந்த ஃபார்முலா பார்த்தா. ஸோ இந்த gradient of WT என்ன நம்ம இப்போ பார்ப்போம். gradient of WT is nothing but a differential equation. ஸோ இங்கே பாருங்கள், gradient of WT is nothing but a partial derivative of loss function with respect to W. அதே மாதிரி gradient of bias பாருங்கள், gradient of bias is nothing but partial derivative of loss with respect to bias, ரைட்? இது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். இது வந்து திஸ் நாட் டிஃப்ரென்ஷியேஷன், திஸ் இஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னா, லெட்ஸ் சே வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் W into B, ரைட்? WBன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. லெட்ஸ் சே f of W equal to like W into B ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது நம்ம அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த f of W வித் ரெஸ்பெக்ட் டு W நம்ம வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வி வில் கெட் ஆன்சர் வந்து B நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து B கிடைக்கும். அதுவே நம்ம நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட்டை வந்து 0 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாகவே வச்சுப்போம். நம்ம வந்து அது 0வா நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட்? ஸோ ஆல்ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கன்சிடர், நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் நத்திங் பட் லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபார்முலா என்னது, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு W. அதுதான் வந்து கிரேடியன்ட் ஆஃப் W, ரைட்? ஸோ அதை எப்படி கம்ப்யூட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் நத்திங் பட் லாஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன், நம்ம டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா என்னது, எக்ஸ் பவர் n. திஸ் நத்திங் பட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், n into x power n minus 1. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட ரிசல்ட். ஸோ அதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும், இது இங்கே முன்னாடி வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த பவர் வந்து மைனஸ் ஆகிடும், 2 power -1 வந்து 1. அதனால் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். அகைன் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது இங்கே இருக்குது, ரைட்? இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஸோ அதேமாதிரி நம்ம செயின் ரூல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ f of x என்னது, f of x இஸ் நத்திங் பட் ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்து இங்கே இது சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், திஸ் இஸ் வெரி சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் தான். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க 11th and 12th. ஸோ அந்த ஒரு நாலேஜ் தான் உங்களுக்கு போதும். யூ கேன் ஈஸிலி டிரைவ் திஸ்.
ஸோ பேசிக்காக அகைன் இங்கேயுமே செயின் ரூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் வந்து கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி அப்புறம் அகெயின் வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து -1 கிடைக்குது. அண்ட் அகைன் செயின் ரூல் யூஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் e power -wx plus b வந்து அகைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அகைன் இந்த wx plus b வந்து அகைன் செயின் ரூல் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் f of x into 1 - f of x into x. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு தெரியுமா, இந்த நடுவில் இருக்க ஈக்குவேஷன், திஸ் இஸ் நத்திங் பட் 1 - f of x. f of x என்னது? f of x இஸ் நத்திங் பட் த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ 1 - அதாவது 1 - 1 divided by 1 plus e power -x. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும், ரைட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ரைட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆன்சர் நம்மளுக்கு இது ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது? நம்மளோட அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து we are getting basically this as the answer, right. ஸோ அதை தூக்கி நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம், ரைட், இங்கே எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஆல் ரைட். ஸோ கிரேடியன்ட் டிசைன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிய வந்துச்சு. திஸ் நத்திங் பட் டு அப்டேட் த வெயிட்ஸ் அண்ட் த பயாஸ், டு அப்டேட் த லேர்னபிள் பாராமீட்டர்ஸ் we are using gradient descent. gradient descent யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ப்ராப்பரான வெயிட்ஸையும் பயாஸும் நம்மளால் கற்றுக்க முடியுது. அண்ட் நம்ம எப்படி வந்து இந்த கிரேடியண்ட்டை நம்ம கம்ப்யூட் பண்ணோம், தட் இஸ் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், ரைட், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ உங்களுக்கு இங்கே டவுட் வரலாம், நம்ம எதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணுறோம், எதுக்கு லாஸ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி லாஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ பேசிக்கான ரூலே என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் த லாஸ் வில் பேசிக்கலி டிக்ரீஸ், ரைட். லாஸ் ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பாராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த WB வந்து கரெக்டான ஒரு வேல்யூக்கு வந்து செட் ஆகிடும். கரெக்டான ஆப்டிமல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இந்த கரெக்டான ஆப்டிமல் வேல்யூ கண்டுபிடிக்க உங்களோட லாஸ் ஃபங்க்ஷனே வந்து டிக்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ இதெல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு வீடியோ இருக்குது நம்ம சேனல்லே, போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆல் ரைட். ஸோ இப்போதைக்கு வந்து ஐ ஹோப் நம்ம எதுக்கு கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணோம், எப்படி வந்து நம்ம ஆப்டிமல் வேல்யூஸ் ஆஃப் வெயிட்ஸ் பயாஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம அந்த வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் ஒரு கிரேடியன்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். சப்போஸ் லெட்ஸ் நம்ம கிட்ட வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க 2 டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 டேட்டா பாயிண்ட் வந்து எப்படி வந்து இந்த கிரேடியன்ட் ஆஃப் W எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடச்சது தெரியுமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை வந்து அந்த ஆன்சரில் வந்து நம்ம 2 பாயிண்டோட வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து ஆட் பண்ணிடுவோம். 2 ஆன்சர் கிடைக்கும், பிகாஸ் we have 2 டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 2 ஆன்சரையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் ஆஃப் W கிடச்சிடும். சிமிலர்லி கிரேடியன்ட் ஆஃப் B, ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து சிக்மாய்ட் நியூரான் என்னென்னு பார்த்தோம். எதுக்கு வந்து நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா பெர்செப்ட்ரானோட த்ரெஷோல்ட் லாஜிக் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ரைட். அதனால் வந்து நம்ம இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். சிக்மாய்ட் நியூரான். அப்புறம் அந்த சிக்மாய்ட் நியூரானில் வந்து எப்படி வெயிட்ஸ் பயாஸை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு கொஷின் நம்மளுக்கு வந்து இன்னும் ஆன்சர் இல்லை, ரைட். அது என்னன்னா, சப்போஸ் லெட்ஸ் சே நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள் ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபங்க்ஷன், திஸ் இஸ் f of x, ரைட். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சிம்பிள், இந்த மாதிரி ஒரு எஸ் வந்துச்சு, ரைட். இந்த மாதிரி ஒரு திஸ் இஸ் த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பிகாஸ் இதுவே வந்து ஒரு 30 minutes மேலே ஆயிடுச்சு. பட் இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு, அதாவது ஹவ் டு ரெப்ரசென்ட் சச் அ ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நம்ம கிட்ட இன்னுமே இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டில் ஹியர், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க, டீப் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.